வணக்க மக்களே, வெல்கம் டு டிஎன்விஜி தமிழ் ஆடியோ புக். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்க நாவல் ஆவி ராஜ்யம். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. அத்தியாயம் 1. அது காத்துக்கிட்டு இருந்தது. ஹாலை ஒட்டின மாதிரி இருந்த உக்கிரண அறையோட பரப்புல அண்டா குண்டாங்களுக்கு நடுவுல முக்காலிகளுக்கும் உபயோகமே இல்லாத காஃபி கொட்டா இருக்கக்கூடிய மிஷினுக்கு நடுவுல அது காத்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு உருவம் இல்லை, இருந்திருந்தா அதை எல்லோரும் பார்த்துருப்பாங்க. அதுக்கு குரல் இல்ல, இருந்திருந்தா இரு நாளைகால் மணி ஆகட்டும் அப்படின்னு அதோடைய உருமல் எல்லாருக்கும் கேட்டிருக்கும். அதுக்கு கண் இல்ல, இருந்திருந்தா அது ஹாலுடைய கடிகாரத்தின் மீதான் பதிஞ்சிருக்கு அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுக்கு கை இல்ல, இருந்திருந்தா இருப்பு கொள்ளாம பேசிக்கிட்டு இருக்கிறத எல்லாருமே பார்த்துருப்பாங்க. ஆனா அதை யாருமே பார்க்கவே இல்லை. காலையில மணி 9:52. ஜெஷு குழந்தையா இருந்தபோது ஒரு நாள் அம்மாவோட மடியில உட்காந்துக்கிட்டு கேட்டா, எங்க ஸ்கூல்ல யாருக்குமே ஜெஷுன்ற பேரே இல்லம்மா, நீ மட்டும் எனக்கு ஏன் இப்படி ஒரு பேரை வச்ச? அம்மா சிரிச்சுக்கிட்டு 2 கைகளாலையும் அவருடைய முகத்தை ஏந்திக்கிட்டு உச்ச நெத்தியில முத்தமிட்டபடி சொன்னா, உனக்கு ஆசையா யசோதான் தான் நான் பேரு வச்சிருந்தேன். நீ 1 வயசு குழந்தையா இருந்தப்போ உடம்புக்கு முடியாம படுத்திருந்த உன் அத்தையை கவனிச்சுக்கிறதுக்காக 4 மாசம் கல்கத்தால போய் தங்க வேண்டியதா இருந்துச்சு. அப்ப நீ முழுன்னு கொழுக்கட்டையாட்டம் இருந்த. அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லா வங்காள பெண்களும் உன்னை தூக்கி வச்சுக்கிட்டு கொஞ்சுவாங்க. குழந்தையோட பேரு என்னன்னு கேட்பாங்க. யசோதான் நான் சொல்லுவேன். அவங்க வங்காள வழக்கப்படி ஜெஷோதான்னு கூப்பிடுவாங்க. பிறகு அதையே செல்லம்மா சுருக்கி ஜெஷுன்னு கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. கடைசியில நானும் அப்பாவும் அப்படியே உன்னை கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஜெஷு தன்னுடைய முகத்தை சுழிச்சுக்கிட்டு, போமா, என் கிளாஸ்ல என்ன எல்லாரும் பரிகாசம் பண்றாங்க தெரியுமா? ஜெஷு ஜோஷு பொஷுன்னு என்னென்னமோ சொல்றாங்க, எனக்கு வெக்கமா இருக்குது அப்படின்னு சொன்னா. இதெல்லாம் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி. வயசும் தைரியமும் அறிவும் வளர வளர அவளுக்கு தான் பேரை பற்றி ஒரு தமாஷும் பிரியமும் ஏற்பட்டு போச்சு. பேர் விஷயத்துல மட்டும் இல்ல, எதையும் விளையாட்டாவும் வேடிக்கையாவும் எடுத்துக்க ஆரம்பிச்சுட்டா. கணிதத்துல எம்எஸ்சியை முடிச்சுட்டு அப்படியே எம்ஃபிலையும் பண்ணி கல்லூரி ஆசிரியரா போறதா, இல்ல எம்எட் பண்ணிட்டு ஸ்கூல் ஆசிரியரா போறதா, இல்ல இதெல்லாம் எதுவுமே வேணாம் பேங்க்ல ப்ரொபஷனல் ஆபீசர் பதவிக்கு பரீட்சை எழுதுறதா, ஒருவேளை கல்பாக்கத்துல வேலை கிடைக்குமோ அப்படின்னு பலதரப்பட்ட எண்ணங்கள்ல இருந்தவ ஒரு நாள் தான் அப்பா கிட்ட வேடிக்கையா, ஏன்பா பேசாம எனக்கு ஒரு கல்யாணத்தை தான் பண்ணி வச்சிருங்களேன், அதுக்கப்புறம் அந்த ஆள் பாடு என் பாடு, என் எதிர்காலத்தை அவன் பார்த்துக்கிட்டமே அப்படின்னு சொன்னா. அதை கேட்டதும் ஆளு அவன் அப்படியெல்லாம் பேசுறது மரியாதை இல்லாத விஷயம் ஜெஷு அப்படின்னு ஞானாம்பா கண்டிக்க ஆரம்பிச்சுட்டா. ஆள் யாருன்னே தெரியல, அதுக்குள்ள அவருன்னு தான் சொல்லணுமா, அவன்னு சொல்லக்கூடாதான் அப்படின்னு கிண்டலா சொல்ல ஆரம்பிச்சா ஜெஷு. அவ விளையாட்டா சொன்னாலோ இல்ல வினையா சொன்னாலோ ஜெஷுவோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஒய் நாட் அப்படின்னு தோண ஆரம்பிச்சது. ரயில்வேல வேலை பார்த்து ரிட்டையர் ஆகியிருந்தாரு ரமேஷன். பொண்ணு பிறந்ததுல இருந்து கெட்டிக்காரத்தனமா அவ கல்யாணத்துக்கு தேவையானதை சேமிக்க ஆரம்பிச்சுட்டாரு. வேற குழந்தையும் இல்ல, அதனால எந்த பிரச்சனையும் இல்லாததால மாப்பிள்ளையும் தேட முடிஞ்சது. இன்னைக்கு காலையில அது சம்பந்தமா யாரையோ பார்க்க போயிருந்தாரு. வீட்டுக்கு வந்தவரு, ஞானம் அப்படின்னு மனைவி உற்சாகமா அழைச்சாரு. என்னங்க, போன காரியம் பணம் தானே, அதான் வாயெல்லாம் பல்லா இருக்குது அப்படின்னு ஞானம்பா நல்ல செய்தி வரப்போகுதுன்னு கணிச்சிட்டா. மாடிப்படியில உட்காந்து இருந்த ஜெஷு கையில இருந்த நாவலை விரல் வச்சு மடக்கிக்கிட்டே, சிகப்பு கோயிலுக்குள்ள 32 பேரு வயசான காலத்துல வெளியே போயிடுவாங்க, அது என்ன அப்படின்னு விடுகதையும் போட்டா. அது பல்லு தானே அப்படின்னு சட்டுன்னு பதில சொன்னவ, விளையாடுறதுக்கு உனக்கு நேரங்காலமே கிடையாது ஜெஷு, கொஞ்ச நேரம் அமைதியாயிரு அப்படின்னு பொண்ணை அடைக்கிட்டு, சொல்லுங்க அப்படின்னு கேட்டா ஞானம். பையன் பேங்க் ஆபீசர், கண்ணுக்கு ராஜாவாட்டா இருக்கான், அப்பா அம்மா இல்ல, ஒரே ஒரு அத்தை மட்டும்தான். இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சாயந்தரம் 4 மணிக்கெல்லாம் ஜெஷுவை பொண்ணு பார்க்க வராங்க. ரமேஷன் சொன்னதும் பரபரப்பாக ஆரம்பிச்சுட்டா ஞானம்பா. உடம்புல மின்சாரம் பாஞ்ச மாதிரி நேரத்தை பார்த்தா, ஏங்க மணி 9 ஆயிருச்சு, வீடு ஒரே குப்பையும் கூலமா கிடக்கு, சகிக்கல, ஜெஷு சட்டுன்னு இறங்கி வா, நம்ம எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி ஆகணும் அப்படின்னு ஞானம்பா பரபரக்க ஆரம்பிச்சதும் ஜெஷு மேல இருந்து முறைக்க ஆரம்பிச்சுட்டா. ப்ளீஸ் கொஞ்சம் வாயண்டி அப்படின்னு கெஞ்சவும் ஆரம்பிச்சுட்டா ஞானம்பா. மணி சரியா பகல் 2:06. மயில் கழுத்து கலர்ல ஒரு பட்டுப்புடவை ஜெஷுவோட உடலை தழுவி இருந்தது. காலையிலேயே ஷாம்பு எடுத்து கூந்தெல்லாம் மினுமினு சில்க் மாதிரி பளபளக்க ஆரம்பிச்சிருந்தது. மெலிசா ஒரு செயினையும் போட்டிருந்தா. கீழே மேல மெல்லிசா ஐலைனரையும் தீட்டி இருந்தா. முகத்துக்கு பேஸ் போட்டு கொஞ்சம் பவுடரையும் பூசி லைட்டா மேக்கப்பையும் போட்டிருந்தா. நெத்தியில அரக்கு நிற ஸ்டிக்கர் போட்டு அளவோடு இருந்துச்சு. இது போதும் அப்படின்னு தனக்கு தானே சொல்லிக்கிட்டா. ஆனா வரப்போற குரங்கு என்ன நினைக்குமோ தெரியலையே அப்படின்னு யோசிக்கவும் செஞ்சா. மணி பிற்பகல் 3:18. ஜெஷு அப்படின்னு கூப்பிட்டான் ஞானாம்பா. என்னம்மா, ஒரு சின்ன உபகாரண்டி, மறந்தே போயிட்டேன். ஏமா ஏதாவது வேலைன்னா அப்பாவை கூப்பிட்டுக்கேன். ஏய், நான் ஷேவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்,
பாக்கலையா நீ அப்படின்னு கேட்டா ரமேஷன். ஒரே ஒரு நடதான் ஜெஷு, தெருக்கோடி வரைக்கும் தான், போயிட்டு வந்துறேன். வாங்கி வச்சிருந்த ஒட்டு மொத்தமும் தீர்ந்து போச்சு. நீ என்ன வாங்கிட்டு வர சொல்லுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன மெத்து மெத்துன்னு இருக்கும், இட்லியும் இல்ல, வெள்ளை வெள்ளேர்னு இருக்கும், பஞ்சும் இல்ல, முழம் போடுவாங்க, துணியும் இல்ல, அதே தானே, சமத்து வழி இது போ ஜெஷு, அது என்ன அப்படின்னு ரமேஷை ரொம்ப அவளோட கேட்டாரு. அப்பா உனக்கு இன்னுமா தெரியல, அதுதான் பூ. ஞானம்பா நெத்தில அடிச்சுக்கிட்டா. போதும் போதும், இந்த பாலச்சர் படம் பார்த்ததுல இருந்து இவளுக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சு போல. அதுல வருமே விடுகதை போடுற பொண்ணு, அதே மாதிரி இவளும் விடுகதை போடுறேன்னு ஆரம்பிச்சுட்டா. ரமேஷ் ரேசரை தண்ணீர் கோலையில கடகடன்னு அலசினாரு. அந்த பொண்ணு புத்திசாலித்தனமா பழைய விடுகதையை போட்டுச்சு. ஆனா இவ சொந்தமா இட்டு கட்டுறேன்னு அருன்னு அறுக்கிறா. ஏங்க சும்மா இருக்க மாட்டேன்னா நீங்க? வெள்ளிக்கிழமை அதுமா வீட்டுல நல்ல காரியம் நடக்க போகுது. இந்த நேரம் பார்த்து உங்க வாயில வர வார்த்தைலாம் இருக்குதே அப்படின்னு தன் கணவனை அதட்ட ஆரம்பிச்சா ஞானம்பா. பிற்பகல் மணி 3:37. பூவை வாங்கிட்டு வீட்டுக்கு திரும்பி வரும்போது ஒரு ஆட்டோ ஜெஷுவை உரசன மாதிரி வந்து நின்றுச்சு. மூக்கு கண்ணாடி அணிஞ்சிருந்த ஒரு வாலிபன் தலையை நீட்டி, சிதம்பரம் நகர் 4வது தெரு எது அப்படின்னு கேட்டான். இதே தான் அப்படின்னு சொன்னான் ஜெஷு. ஆட்டோக்குள்ள அவளை தவிர ஒரு 50 வயசு அம்மாவும் 2 ரெண்டுங்கட்டாம் பெண்களும் உட்காந்துருந்தாங்க. அதை ஜெஷு தெளிவா கவனிச்சா. 8ஆம் நம்பர் வீடு எது? ரயில்வேஸ் வேலை பார்த்து ரிட்டையர் ஆனவரு, பேரு ரமேஷன் அப்படின்னு சொன்னதும், அது எங்க வீடு தான் அப்படின்னு சொன்னா ஜெஷு. பெண் பார்க்க வந்திருக்கீங்களா? ஆமாங்க அப்படின்னு அந்த அம்மா பதில் சொன்னா. அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? ஜெஷு பதில் சொல்லாம சிரிச்சா. ஏன் சிரிக்கிற? பெண்ணை தான் இங்கேயே பார்த்துட்டீங்களே, அப்புறம் அப்படியே திரும்பி போயிடாதீங்க, வீட்டில் ரவா கேசரியும் பஜ்ஜெல்லாம் வீணா போயிடும் சொல்லிக்கிட்டு ஜெஷு வேகமா வீட்டுக்கு திரும்பினா. மணி மாலை 4:12. தெருமுனையிலேயே பொண்ணை பார்த்துட்டோம் அப்படின்னு ரமேஷங்கிட்ட சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தான் பிரபு. ரமேஷனுடைய அத்தை தன்னுடைய பூர்வீகத்தை பத்தி ஞானம்பா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா. எதிரில் நாற்காலியில் உட்காந்துக்கிட்டு ஜெஷு பிரபுவை ரொம்ப சாதாரணமா பாக்குற மாதிரி அளவு எடுத்துக்கிட்டு இருந்தா. ஆள் அழகா தான் இருக்காரு அப்படின்னு தனக்குள்ள சொல்லிக்கவும் செஞ்சா. பாடுவீங்களா அப்படின்னு சம்பிரதாயத்துக்கு கேட்டான் பிரபு. உடனே ரமேஷ, இவ பாடினா கூட பொறுத்துக்கலாம், ஆனா விடுகதை போறேன்னு சில சமயம் ஆரம்பிச்சானா அதுதான் தாங்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. பிரபுவோடைய அத்தையும் அவ கூட வந்த 2 கட்ட பெண்களும் அதை கேட்டு சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. மணி மாலை 4:15. திடீர்னு அது நிகழ்ந்துச்சு. அதுவரையில நாற்காலியில பணிவோட ஆனா கட்டுப்படுத்தனமா அடங்கி இல்லாம இயல்பா உட்காந்துட்டு இருந்தா ஜெஷு. விருட்டுன்னு எழுந்தா. நாற்காலிய பின்னுக்கு தள்ளினா. அவ எழுந்த வேகம் அங்கிருந்த எல்லாருடைய முகத்திலையும் ஓங்கி அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு. நாற்காலியோட முன்புறம் இருந்த குட்ட டீப்பாயில காஃபி டம்ளர்கள் டபராக்களும் அவருடைய முழங்கால் இடிச்சு கீழே பலமா விழுந்துச்சு. மொசைக் தலையில அது எல்லாமே மோதி பலமான சத்தத்தையும் எழுப்ப ஆரம்பிச்சது. ஒரு டம்ளர் உருண்டு உருண்டு சுவர் பக்கமா போய் மின்விசிறியிலிருந்து வந்த காத்தால் அலங்கரிக்கப்பட்டு ஏதோ ஒரு உயிருள்ள சின்ன பிராணி மாதிரி இங்க அங்க ஆட ஆரம்பிச்சது. டம்ளருக்குள்ள இருந்து காஃபியோட மிச்சம் மெல்ல வெளியில வழிஞ்சி தரையில ஈக்கெல்லாம் அரைவட்டமா வந்து உட்கார ஆரம்பிச்சது. கண்ணுமிக்க நேரத்துக்குள்ள நிகழ்ந்த அவளுடைய வேகம் எல்லாரையும் திடுக்கிட வச்ச போதிலும் ஜெஷுவோட அம்மா தான் முதல்ல குரல் கொடுத்தா. என்ன ஜெஷு, நாற்காலியில என்ன அப்படின்னு பதறினா. பூச்சி போட்டு ஏதாவது ஜெஷுவை கடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு அவளுக்கு தோணுச்சு. எல்லாம் நல்லபடியா முடிய வேண்டிய சமயத்துல அவசகனமா டம்ளர்லாம் கீழே விழுந்து உருண்டு போச்சேன்னு அவளுக்கு ரொம்பவே சங்கடமா இருந்துச்சு. ஜெஷுவோட அப்பாவுக்கு அப்படி தோணவே இல்லை. மகளுடைய முகத்துல வேற ஒரு முகமொழி வந்து கவிழ்ந்த மாதிரியான உணர்வு அவருக்கு ஏற்பட ஆரம்பிச்சது. தன்னையும் அறியாமலேயே அவர் பிரபு பக்கம் திரும்பினாரு. பிரபுவும் அவரை போலவே ஏதோ மறுதலையா உணர ஆரம்பிச்சான். தாங்கிட்ட தான் ஏதோ ஒரு குறைய அவன் உணர்ந்திருக்கா அப்படின்னு பிரபு யோசிக்க ஆரம்பிச்சான். அந்த குறை என்னவா இருக்கும் அப்படின்னு அவனுக்கு சுத்தமா தெரியல. அந்த அறைக்குள்ள ஜெஷுவோட குரல் ஓங்கி ஒலிக்க ஆரம்பிச்சது. அப்பா, அந்த ஜன்னல் கதவுகளை சாத்துங்க. ஜெஷுவோட அப்பா மட்டும் இல்ல, அம்மா அம்மையை ரொம்பவே திகைச்சு போய் சுத்தும் முத்தும் பார்த்தா. அந்த அறைக்குள்ள வேற யாரும் நுழைஞ்ச மாதிரியான உணர்வு 2 பேருக்குமே ஏற்பட ஆரம்பிச்சது. ஏன்னா அவங்க கேட்ட குரல் ஜெஷுவோட தொண்டைக்குள்ள இருந்தா வந்துச்சு. ஆனா அதோட குரலே கிடையாது. பெண் குரல் தான், ஆனா அது ஜெஷுவோட குரல் நிச்சயமா இல்லை. அந்த குரல் வேறு யாரோ ஒரு பெண்ணினுடையது. அப்பா, ஜன்னல் கதவை சாத்துங்க. 2வது முறையும் கட்டளை மாதிரி சொல்ல ஆரம்பிச்சா. ஜெஷு தான் அப்படி பேசுறா அப்படின்னு 2 பேருமே உணர ஆரம்பிச்சாங்க. ஜெஷுவோட அம்மா விரைஞ்சி அவகிட்ட வந்தாங்க. என்னம்மா ஜெஷு, என்னாச்சு உனக்கு? எதுக்காக கதவை சாத்த சொல்ற அப்படின்னு ஜெஷுவோட தோலை பிடிச்சி உழுக்கவும் ஆரம்பிச்சா. ஜன்னலை சாத்துங்க அப்படின்னு மறுபடியும் 3வது முறையா கத்தி சொன்னா ஜெஷு. அவ சொன்ன விதமே அவ குரல்ல ஒரு சினம் தென்பட்டுச்சு, ஒரு ஆத்திரம் வெளிப்பட்டுச்சு, ஒரு வன்மம் புலப்பட்டுச்சு. தன்னோட ஆணைக்கு கட்டுப்படலை அப்படின்னா உண்டிலன்னு பண்ணிடுவேன், ஜாக்கிரதை அப்படின்னு அச்சுறுத்துற மாதிரியே இருந்துச்சு. முதல்ல அவ சொன்னபடி செய்வோன்னு தீர்மானிச்சவரு ஹாலோட ஜன்னல்களை சாத்தினாரு. வேடிக்கையும் விளையாட்டமா இருந்த தன் மக
இந்த சமயத்துல இப்படி ஒரு வேடிக்கையை பண்றாளே அப்படின்னு எண்ணம் அவருக்குள்ள ஏற்பட்டுச்சு. அப்படி பண்ணலாமா, பைத்தியக்காரி அப்படின்னு கோபமும் மனசுக்குள்ள வந்துச்சு. இதெல்லாம் விளையாட்டு இல்ல, வேடிக்கை இல்ல அப்படின்னு இன்னொரு புறம் மனசுக்குள்ள அவர் பயப்படவும் செஞ்சாரு. ஹால்ல அரை இருட்டு நிரம்ப ஆரம்பிச்சுது. ஒரு பென்சிலையும் பேப்பரையும் எடுத்துட்டு வாங்க. ஜெஷு, என்னம்மா இது அப்படின்னு கேட்கவும், பென்சிலையும் பேப்பரையும் எடுத்துட்டு வாங்கன்னு அழுத்தம் திருத்தமா சொன்னா. ஞானாம்பா அவளை ஒரு முறை உலுக்கி பார்த்து என்னடி இதெல்லாம் அப்படின்னு கேட்டு பார்த்தா. ஆனா ஜெஷு தான் சொன்ன விஷயத்துல ரொம்ப தெளிவா இருந்தா. ஜெஷு தன்னுடைய உடம்ப அசுரத்தனமா உதறினா. அவ உதறல. அவளை பிடிச்சிருந்த அவங்க அம்மா ஞானம் 4 அடி தூரத்துல போய் தள்ளி விழுந்தா. அந்நியர்கள் முன்னாடி அலங்கோலமா மல்லாந்து விழுந்ததுல கொஞ்சம் அவமானம் ஏற்பட்டுச்சு ஞானாம்பாளுக்கு. இதனால கண்கள்ல கண்ணீர் ததும்ப ஆரம்பிச்சுது. விளையாட்டோ வினையோ ஜெஷுவோட ஆணைகளுக்கு கட்டுப்படுறதுதான் புத்திசாலித்தனம்னு ரமேஷனுக்கு உரைக்க ஆரம்பிச்சுது. ஷெல்ஃப்ல இருந்து ஒரு வெற்று காகிதத்தையும் ஒரு பென்சிலையும் எடுத்துட்டு வந்தாரு. ஜெஷு தரையில சம்மணம் விட்டு உக்காந்தா. அவருடைய முகமும் மார்பும் தோள்களும் நிமிர்ந்து இருந்துச்சு. மடியில அட்டையை வச்சுக்கிட்டு காகிதத்தை கிளிப்ல அழுத்திக்கிட்டா. வலது கை பென்சில் பிடிச்சுக்கிட்டு எழுதவும், இடது கை காகிதத்துக்கு மேல வச்சு கவர் மாதிரி கையை வச்சு மறைக்கவும் செஞ்சது. அவளுடைய விரல்கள் மெல்ல எழுதவும் ஆரம்பிச்சது. சொல்ல போனா எழுதுற மாதிரியே இல்ல. பிரபு அவளையே உத்து பார்த்துக்கிட்டு இருந்தான். இதெல்லாம் நிஜமா, நடக்கிறது எல்லாமே கனவா, இல்ல நம்ம நேரம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோமான்னு அவனால எதையுமே நம்பவே முடியல. அவ எழுதி முடிச்சுட்டு கையை நீட்டி அந்த காகிதத்தை அவனுடைய மடி மேல வச்சா. அவன் அதை பார்த்தான். எதுவுமே விளங்கல. 2 வரிகள் இருக்கிறது தெளிவா தெரிஞ்சுது. ஆனா பொடி பொடியான எழுத்துக்கள். அந்த எழுத்துக்களும் மலையாள எழுத்தை ஒட்டின மாதிரி ஒன்று மீது ஒன்று அடுக்கி வச்ச மாதிரி இருந்துச்சு. ரமேஷனும் அதில் எட்டி பார்த்தாரு. அவருக்கு உடம்பெல்லாம் பொடி பொடியா வேர்க்க ஆரம்பிச்சிருந்தது. காகிதத்தில் எழுதிருந்தது என்னன்னு அவருக்கும் புரியல, அவங்களுக்கும் புரியலன்றத ஜெஷு உணர்ந்துகிட்டா போல. பிரபுவை நேரடியா பார்த்தா. வாய் விட்டு சொன்னா, 17 முத்து, 17 முத்து, 17வது முத்துல கணக்கு சரியாயிடும். மார்பு மீது ஐஸ் கட்டி வச்ச மாதிரி பிரபுவுக்கு ஜில்லுன்னு இருந்துச்சு. இவ தன்னை பார்த்து தான் சொல்றாளா இல்ல வேற யார பத்தியோ சொல்றாரா? 17 முத்து, 17 முத்து, 17வது முத்துல கணக்கு சரியாயிடும். அவ 2வது முறையும் சொன்னா. பிரபுவை பார்த்து, பிரபுவை மட்டுமே பார்த்து. அதுக்கு உருவம் கிடையாது. இருந்திருந்தா அது உக்காண்டிருக்கிறத எல்லாருமே பார்த்துருப்பாங்க. அதுக்கு குரல் இல்லை. இருந்திருந்தா அதோட சிரிப்பு எல்லாருக்கும் கேட்டிருக்கும். அதுக்கு கண் இல்லை. இருந்திருந்தா அதோடைய நெற்றியோடைய எக்காலம் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். அதுக்கு கால் இல்லை. இருந்திருந்தா அது கூத்தாடுறத எல்லாரும் தெளிவாக பார்த்துருப்பாங்க. அதுக்கு கை இல்லை. இருந்திருந்தா கரகோஷம் செஞ்சு சந்தோஷப்படுறத எல்லாருமே பார்த்துருப்பாங்க. குரல் இல்லாம, கண் இல்லாம, கால் இல்லாம அது இருந்திருந்தா அது ஒன்று இருக்கிறதையே யாரும் தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்க மாட்டாங்க. மாட்டேன் அப்படின்னு முரண்டு பிடிக்கிற மாதிரி அந்த மெழுகுவத்தியோட சுடர் இப்படியும் அப்படியும் திமிரிக்கிட்டு இருந்துச்சு. பிறகு குறும்புக்கார தந்தையோட அதட்டெடுக்க கட்டுப்படுற குழந்தை மாதிரி விக்கிச்சு போய் செங்குத்தா அசையாம நின்னுச்சு. அந்த வெளிச்சத்துல அந்த 3 பேரோட நிழல்களும் தரையில நீண்டு ஓரத்துல மடங்கி சுவர்ல ஏற ஆரம்பிச்சது. அறைக்கு நடுவே ஒரு குட்டி மேஜையும் போடப்பட்டிருந்தது. ஆரம்பிக்கலாமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டாரு. ஓ அப்படின்னு மற்ற 2 பேரும் சொன்னாங்க. 3 பேரும் அந்த குட்டி மேஜையை சுத்தி உட்கார ஆரம்பிச்சாங்க. அத்தியாயம் 2. மசால் வடைக்கு உப்பும் காரமும் போதுமான ஒரு துண்டை உடைச்சி வாயில போட்டு பார்த்தா. பிரபுவோட அத்தை ஒன்றும் தெரியல. 2-3 வில்லல்களை ருசிச்சு பார்த்தோம். எதுவுமே அவளுக்கு புலப்படவே இல்லை. பிரபுவுக்கு மசால் வடைனா ரொம்பவே பிடிக்கும். அதுவும் அத்தையோட தயாரிப்புன்னா சொல்லவே வேண்டாம். அத்தை, எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து எவ்வளோ மசால் வடைகளை நான் சாப்பிட்ருக்கேன். எங்க அம்மாவும் சாப்பிட்ருக்கா அப்படின்னு விளம்பர குரல்ல அவன் சொல்றத கேட்டு ரசிச்சு, போடா குறும்புக்காரா அப்படின்னு 2 வடைகளை அவன் தட்டில் வச்சா. ஆனா இன்னைக்கு ஏதோ எந்திரத்தனமா தான் இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தா. தவிர அவரோட மனசு எதுலேயும் லயிக்கவே இல்லை. உப்புக்காரம் சரியா இருக்குதா அப்படின்னு அறிய முடியாதபடி கவனம் எங்கெங்கெல்லாமோ அலைஞ்சுக்கிட்டு இருந்தது. நேற்று பிரபுவுக்காக பெண் பார்க்க போன இடத்துல நிகழ்ந்த அனுபவம் தான் எல்லாத்துக்குமே காரணம். பத்திரிகைகள்ல நிறைய கதைகள் படிக்கிற வழக்கம் அவளுக்கு இருந்துச்சு. ஆனா அந்த மாதிரி ஒரு கதையை இதுக்கு முன்னாடி படிச்சதே கிடையாது. அந்த பொண்ணுக்கு பைத்தியமா, பேய் பிடிச்சிருக்கா, இல்லை எல்லாரும் சேர்ந்து அவளையும் பிரபுவையும் கலாட்டா செய்ய திட்டம் போட்டாங்களா? திடீர்னு கதவுகளை சாத்த சொன்னதும், பேப்பர் பென்சிலை கொண்டு வர சொன்னதும், யாருக்கும் புரியாதபடி அதில் கிறுக்குனதும், 17வது முத்து கணக்கு சரியாயிடும்னு சொன்னதும், என்ன இதெல்லாம்? அந்த பொண்ணுடைய அப்பாவும் அம்மாவும் அவளை உழுக்குன்னு உழுக்குனதும், கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் சொப்பனத்துலேருந்து விடுபட்டவங்க மாதிரி கண் முழிச்சுக்கிட்டா. சரால்னு பழையபடி நாற்காலில் உட்காந்துக்கிட்டு, என்ன ஆச்சு,
ஏன் எல்லாரும் என்னையும் ஒரு மாதிரி பாக்குறீங்க அப்படின்னு சிரிக்கிறா. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஒண்ணுமே புரியல. ஒண்ணுமே புரியாம பிரபு வா போலாம், இன்னொரு சமயம் வரலாம் அப்படின்னு அத்தை சொன்னதும் பிரபு அதிர்ச்சியோட எழுந்துகிட்டதும் இருங்க இருங்க, இவ ஏதோ விளையாட்டு பண்றா, நீங்க போகாதீங்க அப்படின்னு பொண்ணோட அம்மாவும் அப்பாவும் பின்னாலே கெஞ்சிக்கிட்டு வந்ததும் பழம் வெத்திலைப்பாக்க வாங்கி வச்சிருந்த கூடைய கூட திரும்ப வாங்காம பிரபுவும் அவளும் வேக வேகமா தெருக்கூடிக்கு வந்து ஆட்டோவை பிடிச்சி அதுல ஏறி உக்காந்துமே கூட கொஞ்ச நேரத்துக்கு எதுவுமே பேச பிடிக்காம பேச தோணாம அவங்க மௌனமா இருந்ததும் வீட்டுக்கு வந்து சேர்ந்ததும் அந்த பொண்ணுக்கு ஏதோ பைத்தியமா இருந்திருக்குமோ, தரகர் மாமா இதை பத்தி எதுவுமே சொல்லலையேன்னு அவள் சொல்ல பிரபுவும் அப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தலையாட்டினதும் எல்லாமே நிஜமாவே நடந்ததா இல்ல இடைவெளி இல்லாத கனவா? மசாலா வடையில இன்னொரு வில்லலை எடுத்து வாயில போட்டுக்கிட்டா அத்தை. உப்பு சரியா இருக்குதா, காரம் அளவோடு இருக்குதான்னு இப்ப கூட அவளுக்கு தெரியவே இல்லை. கிட்டத்தட்ட அதே போலதான் பிரபுவும் குழம்பி போயிருந்தான். பேங்க் மூட்டை சமயன்றதுனால பேங்க்ல ஒரே சந்தடியா இருந்துச்சு. அவனுடைய மேஜையை தாண்டி போறவங்களும் வரவங்களும் சத்தத்தை எழுப்பிக்கிட்டே தான் இருந்தாங்க. கண்ணுக்கு எதிரில் ஒரு ஃபைல் பிரிக்கப்பட்டு கடந்துச்சு. அதுல இருந்த எழுத்துக்கள் எல்லாம் மேலெழும்பி அவனை நோக்கி மாதிரியான உணர்வு அவனுக்குள்ள ஏற்பட ஆரம்பிச்சது. அந்த 2-3 நிமிஷத்துக்குள்ள ஜெஷுவுக்கு அப்படி என்னதான் நடந்திருக்கும்? ஆட்டோவுக்குள்ள ஒரு காலம், தரையில ஒரு காலமா அவன் குனிஞ்சு விலாசம் கேட்கும் போது அவன் ஆட்டோவோட பரப்பு மேல கைய வச்சுக்கிட்டு தலைய குனிஞ்சி அவன் முகத்துக்கு ரொம்ப நெருக்கமா முகத்தை காட்டி, அதான் பொண்ணை பார்த்தாச்சே அப்படி திரும்பி போயிடாதீங்க அப்படின்னு முகமலரை சிரிச்சுக்கிட்டே சொன்ன அதே பொண்ணு தரையில தடால்னு உட்காந்து 17வது முத்துன்னு சம்பந்தமே இல்லாம உளறினா. மறுபடியும் 3 நிமிஷம் கழிச்சு முன்பு போலவே மாறி என்ன நடந்துச்சு எனக்கு அப்படின்னு கேட்டவளும் அவதான். உண்மையிலேயே அவதான் பேசினாளா இல்ல அவளுக்குள்ள இருந்து வேற யாராவது ஒரு பொண்ணு பேசினாளா? வேலையில முழுகினாதான் இந்த மன உளைச்சல் எல்லாத்தையும் விரட்ட முடியும். பேங்கோடைய ஃபீல்டு ஆஃபீஸர் அவன்தான். பொருளை வாங்கறதுக்காக கடன் வாங்கினவங்க அந்த பொருட்களை பத்திரமா பாதுகாக்கிறாங்களா அப்படின்னு சோதிக்கிறது தான் அவனுடைய முழு பொறுப்பு. போய் பார்க்க வேண்டியவங்களுடைய பட்டியலை பார்த்தான். சதானந்தம் அப்படின்ற பெயர் தான் தலைப்புல முதல் பேரா இருந்துச்சு. அங்கிருந்து புறப்பட்டான். கைகடிகாரத்தை திருப்பி திருப்பி பார்த்தபடியே உட்காந்துருந்தான் பிரபு. அறையோட கதவு சாத்தியப்படி தான் இருந்துச்சு. ஐயா வருவாருன்னு சுருக்கமா சொன்னான் வேலைக்காரன். தூங்குறாரா? இல்லைங்க. யாராவது ஸ்நேகிதங்க வந்திருக்காங்களா? வந்து ஆமாங்க. அவங்களோட பேசிட்டு இருக்காங்களா? இருக்கலாம் சார். அதுக்கு மேல பேச விரும்பாதவனா வேலைக்காரன் நகர்ந்து போயிட்டான். அவன் பார்வையில ஏதோ ஒரு மிரட்சி இருக்கிற மாதிரி பிரபுவுக்கு தோணுச்சு. அறைக்குள்ள சிநேகிதர்கள்லாம் இருக்கிறாங்க, அவரு அவங்க கூட பேசிட்டு இருக்காரு அப்படின்ற வார்த்தைக்கு வேற ஏதாவது அர்த்தம் இருக்குமோ? மனுஷருக்கு பெண் பிள்ளை சிநேகிதமா? எழுந்து ஜன்னல் கிட்ட போய் பார்த்தான். ஆகாயத்துல மேகங்கள் வீடு கட்டிக்கிட்டு இருந்துச்சு. அசிங்கமான தலையுடைய ஒரு சிட்டுக்குருவி வீட்டுக்குள்ள வர்றதுக்கான முயற்சியை பண்ணிட்டு இருந்தது. ஜன்னல் கம்பி வரைக்கும் வந்துச்சு. பிரபுவை பார்த்ததும் ஏன் அப்படி மூஞ்ச வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குற மாதிரி சிறகுகளை படப்படுத்திட்டு திரும்பி போயிருச்சு. மேஜைக்கு மேலே வச்சிருந்த 1 அடி முழம் உயரமுள்ள பூஞ்சாடியில பிளாஸ்டிக் பூக்கள் எடுத்து பூ உள்புறமா அழுந்து இருக்கிற மாதிரியும் பிளாஸ்டிக் காம்பு வெளி நீட்டிட்டு இருக்கிற மாதிரியும் தலைகீழா வச்சுக்கிட்டு இருந்தான் பிரபு. ஹலோ அப்படின்னு ஒரு பெண் குரல் கூப்பிட்ற மாதிரியான சத்தம் அவனுக்கு கேட்டுச்சு. சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு. திடுக்கிட்டு போன பிரபு பிறகு அது மனப்பிரம அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டான். அவன் காதுக்குள்ள ஒலிச்ச அந்த குரல் ஜெஷுவோட குரல் தான் அப்படின்றத அவன் புரிஞ்சிக்கவும் செஞ்சான். பொண்ணதான் பார்த்துட்டீங்களேன்னு இப்படி திரும்பி போயிடக்கூடாதுன்னு அவன் சொன்னப்போ கேட்ட அவருடைய குரலும் அவளோட சிரிப்பு போலதான் இருந்துச்சு. எப்படி அத்தனை குறைந்த நேர சந்திப்புக்குள்ள மனசுக்குள்ள சிம்மாசனம் போட்டு உட்காந்துட்டா அவ? வியந்து யோசிச்சபடியே பிளாஸ்டிக் பூக்களை பழையபடி திருப்பி வச்சான். தெருவை நோக்கி பார்வை போனப்போ 2 சின்ன பசங்க ஒருத்தரை தாண்டி பச்சை குதிரை விளையாடிக்கிட்டு இருக்கிறது அவனுக்கு தெளிவா தெரிஞ்சுது. வானத்துல மேகங்கள் கட்டியிருந்த வீடுகளை கார்பரேஷன்ல அனுமதி வாங்காம கட்டினதால என்னவோ காத்து அந்த மேகங்களை இடிச்சு தரமட்டமாக்கிக்கிட்டு இருந்துச்சு. திரும்பி அறைய பார்த்தான். கதவு அப்படியேதான் இருந்துச்சு. கை கடிகாரத்துல மணி 4:15 காட்டுச்சு. சதானந்தம் அறைக்குள்ள எப்படிப்பட்ட லீலையில ஈடுபட்டு இருந்தாலும் சரி இனி பொறுக்கிறதுக்கு இல்ல. கதவை நெருங்கி ஆள்காட்டி விரலால 3 முறை டொக் டொக்குன்னு தட்டினா. எஸ் அப்படின்னு பதில் வந்துச்சு. பேங்க்ல இருந்து வந்திருக்கேன், இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு சொன்னான். கதவு திறந்துச்சு. சதானந்தத்துக்கு பெரிய ஆகிருதி. கதவு கொஞ்சமே திறந்திருந்தாலும் அதுல 3/4 வீசம் அவரே அடைச்சிக்கிட்டு இருந்தாரு. அதனால உள்புறம் அதிகமா தெரியவே இல்லை. இருந்தாலும் ஜன்னல் சாத்திருக்கிறதையும் அறைக்குள்ள இருட்டு நிரம்பி இருக்கிறதையும் பிரபு பார்த்தான். தரையில ஒரு குட்டி மேஜை வைக்கப்பட்டிருந்தது. அதன் மூலையில ஒரு மெழுகுவத்தி எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. 2 பேர் எதிரெதிரா மண்டிக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. அரை வினாடிக்குள்ள அவனால எல்லாத்தையுமே பார்க்க முடிஞ்சது. தலையில முன்புறம் வழுக்கு விழுந்திருந்ததால
சதானந்தத்தோட நெற்றி பெருசா தோணுச்சு. மேலும் அதுல பொடி பொடியா வேர்வை துளிகளும் தெரிஞ்சது. கையில்லாத பனியனும் வேட்டி அணிஞ்சிட்டு இருந்தாரு. வேட்டியோட முனையை தூக்கி முகத்தை தொடச்சபடி எஸ் அப்படின்னு மறுபடியும் கேட்டாரு. அவருடைய முகத்துல ஸ்நேகமான ஒரு புன்னகை தோன்றி மறையவும் பிரபுவுக்கு அது கொஞ்சம் பாக்குறதுக்கு இதமா இருந்துச்சு. நோட்டு புத்தகத்தை பிரிச்சுக்கிட்டு, நீங்க வாங்கின ஸ்டீல் அலமாரியை செக் பண்றதுக்காக வந்திருக்கேன் பிரபு சொல்லவும், வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு சதானந்தம். இதோ இந்த அறையில தான் அலமாரியை பத்திரமா வச்சிருக்கேன். அறைக்குள்ள போனா புத்தம் புதிய ஸ்டீல் அலமாரி சுவரை அதிகம் ஒட்டாம இடைவெளி விட்டபடி நின்றுட்டு இருந்துச்சு. சதானந்தம் திறந்து காட்டினாரு. லாக்கர் உள்ள அதே பீரோ தான். உள்ள அதுக்கான கடை ரசீதும் பத்திரமா இருந்துச்சு. அதையும் எடுத்து காட்டினாரு. பிரபுவோட பார்வையோ கவனமோ அதுல முழுசா போகவே இல்லை. சதானந்தம் ஏமாற்றக்கூடிய நபர் இல்லதான். இந்த விஷயத்த அவன் முதலே யோசிச்சும் பார்த்தான். சம்பிரதாயத்துக்காக தான் அதை செக் பண்ணவும் வந்திருந்தான். அவனுக்கு கவனம் எல்லாம் தரையில மண்டிட்டு உக்காந்துட்டு இருந்த அந்த 2 பேர் மேலதான் இருந்துச்சு. அவங்களுக்கு இடையில ஒரு குட்டி மேசையும் மேஜைக்கு மேல மெழுகுவத்தையும் எரிஞ்சிட்டு இருந்தது. பிரபுவோட பார்வை இன்னுமே கூர்மையா மாற ஆரம்பிச்சது. அது ஒன்றும் இல்லை, அதுக்கு பேரு பிளான்ஷெட் அப்படின்னு சொன்னாரு சதானந்தம். பிளான்ஷெட்டா அப்படின்னா? ஆமா, இறந்தவங்க கூட பேசுறது. இது நீங்க கேள்விப்பட்டதே இல்லையா? பிரபுவுக்கு ஒண்ணுமே புரியல. ஆவிகளோட பேசுறதா? இந்த விஷயத்த யாரோ சொல்லி அவன் கேள்விப்பட்டிருக்கான். ஆனா இதுவா அது? குட்டி மேஜைக்கு மேல ஒரு கண்ணாடி பலகை வைக்கப்பட்டிருந்ததும் அதுல 4 ஓரத்திலையும் ஆங்கில எழுத்துக்கள் ஏபிசிடின்னு ஆரம்பிச்சு இசட் வரைக்கும் சிகப்பு நிறத்துல பெயிண்ட்ல எழுதப்பட்டிருந்ததையும் அப்பதான் அவன் கவனிச்சான். அந்த கண்ணாடி பலகைக்கு மேல வட்ட வடிவமான ஒரு பிளாஸ்டிக் வில்லையும் வைக்கப்பட்டிருந்தது. சதானந்தத்தோட வயசு தான் இருக்கும் மற்ற 2 பேருக்கும். சுவாரஸ்யமா சீட்டை விளையாடிட்டு இருக்கும் போது மற்றவங்க யாராவது குறுக்கிட்டா அவங்கள ஒரு எரிச்சலோட பார்ப்பாங்களே, அப்படிதான் அவங்க 2 பேரும் பிரபுவை எரிச்சலோட பார்த்தாங்க. பிரபுவுக்கும் அது தெளிவா புரிஞ்சுது. பிரபு அவனுடைய பார்வையை பொருட்படுத்தாம இடத்த விட்டு அசையாம நின்றுட்டு இருந்தான். அவன் மனசுக்குள்ள இது என்ன 2வது நாளா போற இடமெல்லாம் ஆவியும் பிசாசும் பைத்தியமா தன்னுடைய வாழ்க்கையில குறுக்கிடுதே அப்படின்னு யோசிக்கவும் செஞ்சான். சதானந்தம் பிரபுவோட எண்ண ஓட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு இருப்பாரு போல. நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் மர்மமான காரியமோ பயப்படக்கூடிய நடவடிக்கையோ இல்லை. உங்களுக்கு எந்த அவசரமான வேலையும் இல்லைன்னா நீங்களும் வந்து கொஞ்ச நேரம் எங்க கூட உட்காந்து பார்க்கலாமே. மந்திரத்துக்கு கட்டுப்பட்டவன் மாதிரி பிரபு மேஜைக்கிட்டே நின்றுட்டு இருந்தான். கண்ணாடியை சுட்டி காட்டி சதானந்தம் சொன்னாரு, மரணத்துக்கு பிறகு மறுஜன்மம் எடுக்கிற வரையில சில மனிதர்கள் ஆவியா இருக்கிறது உண்டு. தூள உடம்புல இருக்கும் போது அவங்களுடைய அறிவு எப்படி இருந்துச்சோ அதே போலதான் ஆவியா இருக்கும் போதும் இருக்கும். அவங்க கிட்ட பேசலாம். என்ன, வாயால பேச முடியாது, இந்த பிளான்ஷெட் வழியா தான் பேச முடியும். ஆமா, இப்ப நீங்கெல்லாம் யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? பிரபு கேட்டான். 2 பேர்ல தாடியோடு இருந்தவரை சுட்டி காட்டினாரு சதானந்தம். இவருடைய தாத்தா கிட்ட தான். அவரு ரொம்ப பிரபலமான ஒரு ஜோஷியர். ஆவியான பிறகும் அவர் அப்படியேதானே இருப்பாரு. ஆமா, உங்களுக்கு ஏதாவது ஜோசியம் கேட்கணுமா? கேளுங்களேன், பதில் கிடைக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு. எல்லாமே ஏதோ கனவு நடக்கிற மாதிரி தான் இருந்துச்சு பிரபுவுக்கு. இதெல்லாம் நம்புறதா இல்ல வேண்டாமா அப்படின்ற குழப்பமும் அவனுக்குள்ள ஏற்பட ஆரம்பிச்சது. தாடிக்காரர், நீங்களும் கேளுங்க தம்பி, என்னோட தாத்தா சரியா கணிச்சு ஜோதிடத்தை சொல்லிடுவாரு அப்படின்னு ஊக்கப்படுத்தினாரு. பிரபுவோட மனசுல நேத்துக்கு நடந்த விஷயம் மேலோங்கி இருந்தது. அதை பத்தி கேட்கலாமா வேண்டாமா அப்படின்னு பிரபு தயங்கிட்டு இருக்கும் போதே சதானந்தம் பழையகோட நடுவில் இருந்த பிளாஸ்டிக் வில்ல மீது அவருடைய ஆட்காட்டு விரலையும் நடு விரலையும் வச்சு அழுத்தினாரு. வச்சுக்கிட்டு கேளுங்க அப்படின்னு சொன்னாரு. பிரபு மெதுவா, என் மனசுல ஒரு விஷயம் குழப்பமா இருக்கு அப்படின்னு சொன்னா. மறுவினாடியே சதானந்தத்தோட விரல் அவர் அழுத்திக்கிட்டு இருந்த அந்த வில்லையும் வேகமா நகர ஆரம்பிச்சது. ஒவ்வொரு ஆங்கில எழுத்தா அது தொடர்ந்து போக ஆரம்பிச்சது. தாடிக்காரர் அதே வேகத்துல அந்த எழுத்துக்களை கூட்டி வாய் விட்டு சொல்லவும் ஆரம்பிச்சாரு. KALYANAM NATAKKUM. விரல் பழையபடி நடுவில் வந்து நின்றுச்சு. கல்யாணம் நடக்கும் அப்படின்னு தாத்தா சொல்றாரு அப்படின்னு சொன்னாரு அந்த தாடிக்காரர். பிரபு பிரமிச்சு போயிட்டான். எவ்வளோ விஷயங்களை சொல்லியிருக்கலாமே, கல்யாணம் நடக்கும் அப்படின்றத மட்டும் ஏன் இது சொல்லுது? சதானந்தத்தை பார்த்தான். அவரு அந்நிய சக்திக்கு ஆட்பட்டவர் மாதிரி இருந்தாரு. வேற ஏதாவது கேட்க வேணுமா அப்படின்னு அந்த 3வது நபர் கேட்கவும், உங்களுக்கு வரப்போற மனைவியோட பேரை தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கேட்டா தாடிக்காரர். ஆமா அப்படின்ற மாதிரி, வரப்போற மனைவியோட பேர் என்ன அப்படின்னு கேட்டான். சதானந்தத்தோடைய விரல்கள் வேகமா நகர ஆரம்பிச்சது. பருமனார்ந்த நபர் அதை வாசிக்கவும் ஆரம்பிச்சாரு. JESHU. பழையபடி விரல்கள் நடுவில் வந்து நின்றுடுச்சு. தாடிக்காரர் திகைப்போட, ஏதோ தப்பா வருது, என் தாத்தா ஏதோ சொல்ல விரும்பல போல இருக்கு. JESUH அப்படின்னா அது என்ன பேரு? இதை எழுத்துக்கூட்டி பார்த்தா ஜெஷுன்னு வருது. ஜெஷுன்னா என்ன? இல்ல,
உங்க தாத்தா சரியா தான் சொல்றாரு அப்படின்னு சொன்னான் பிரபு. அவனையும் அறியாம அவனோட குரல்ல ஒரு நடுக்கம் தென்பட்டுச்சு. உடம்பெல்லாம் வியர்த்து போய் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எழுந்தான். தெருவுக்கு வந்தப்போ சில்லுன்னு குளிர்காற்று. அது இதமாவும் அவனுக்கு இருந்துச்சு, பயமாவும் இருந்துச்சு. பிரபு வீட்டுக்கு வந்து சேர்ந்திருந்தான். உனக்கு பிடிக்குமேனு பண்ணேன்டா, இன்னும் 2 போட்டுக்கிறியா அப்படின்னு கேட்டா அத்தை. பிரபு பதிலே சொல்லாம மசால் வடைய பல்லோட நுனியால கடிச்சிக்கிட்டு இருந்தான். என்னடா யோசனை? வீட்டுக்கு வந்த பிறகும் பேங்க் ஞாபகம் தானா? இல்ல அத்தை, அந்த பொண்ணு என்னால மறக்கவே முடியல. அத்தை ஒரு டம்ளர்ல தண்ணி கொண்டு வந்து அவன் முன்னாடி வச்சா. எந்த பெண்ண அப்படின்னு அவ கேட்கவே இல்லை. பிரபு யாரை குறிப்பிடறான்றது அவளுக்கு நல்லாவே தெரியும். என்ன அத்தை, நீ இப்ப எதுவுமே பேச மாட்டாங்கிற? நீ யோசனை ஆழ்ந்துட்டியா? வேண்டாம் பிரபு, அந்த பொண்ணு ஏதோ தினுசா தெரியுறா, அவளை மறந்துரு. உன்னோட படிப்புக்கும் உத்தியோகத்துக்கும் அழகுக்கும் 10 மடங்கு பிரமாதமான பொண்ணு வரலாம். ஆனா அவ மாதிரி இருக்க மாட்டாள்ல. சதானந்தம் வீட்டுல அந்த ஜோதிட ஆவி சொன்ன விஷயத்த அத்தை கிட்ட சொல்லலாமா அப்படின்னு யோசிச்சான். பிறகு ஏனோ தெரியல, தன்னுடைய எண்ணத்தை மாத்திக்கிட்டான். அத்தை கிட்ட சொன்னா ஒருவேளை அத்தை பயப்படக்கூடும். அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இப்படி எல்லாம் பிரபு சொல்றான்னு என்ன தப்பா நினைக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சான். அத்தை, நான் கல்யாணம்னு ஒண்ணு பண்ணேன்னா அந்த ஜெஷுவை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு அழுத்தம் திருத்தமா சொன்னா. குழந்தை மாதிரி அடம் பிடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அத்தை சிரிச்சா. இப்ப கூட குழந்தை மாதிரி தாண்டா இருக்க, முதல்ல வாயை தொடச்சிக்கோ, மசால் வடை அங்கங்க ஒட்டி இருக்க பாரு அப்படின்னு சொன்னா. உடனே பிரபு பக்கத்துல இந்த துண்டை எடுத்து தன்னுடைய வாயை தொடச்சிக்கிட்டான். இன்னும் சரியா போகல பாரு, ஒழுங்கா தொடச்சிக்கோ அப்படின்னு அத்தை மறுபடியும் சொன்னா. மறுபடியும் பிரபு வாயை தொடச்சிக்கிட்டான். இன்னும் அது போகல பாரு அப்படின்னு சொல்லிட்டு அத்தை கிட்ட வந்து தன்னுடைய புடவை தலைப்பால வாயை தொடச்சும் விட்டா. அப்பயும் அது போன மாதிரியே தெரியல. என்னடா இது போகவே மாட்டாங்குது அப்படின்னு சொல்லவும் பிரபு வேகமா எழுந்து தன்னுடைய முகத்தை அங்க இருந்த கண்ணாடியில பார்த்தா. மோவாய்க்கு வலப்பக்க தாடைக்கு மேல ஒரு பரு மாதிரி ஒரு தெரிஞ்சுது. அத்தையும் கிட்ட வந்து தயிர் நிறைய போட்டுக்காத, பாரு எப்படி உஷ்ண சனைப்பு ஏற்பட்டிருக்கு பாரு, தோரம்பருப்பு சைஸுக்கு ஏதோ முத்து மாதிரியா? இந்த வார்த்தை அவன் உடம்புல ஒரு விதமான நடுக்கத்தை ஏற்படுத்த ஆரம்பிச்சுது. இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் இந்த நாவலோடைய அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். பை கைஸ்.